70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி, பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் மற்றும் ஆட்சியை பிடிக்க துடிக்கும் பாஜகவினர் தேர்தல் பரப்புரையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் ராமகிருஷ்ணன் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு தேர்தல் ஒரே கட்டமாக பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்கும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தேர்தல் தேதி எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் என்றிருந்த நிலையில் ஏற்கனவே தங்களது தேர்தல் பிரச்சாரங்களை தொடங்கியது அரசியல் கட்சிகள். தற்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து பிரச்சாரங்களை தீவிரப்படுத்த தொடங்கியிருக்கின்றன. தேர்தல் களத்தில் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி தனியாகவும், தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் உள்ள டெல்லியில் 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்யும் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இங்கு தனித்தனியே களம் காண்பதன் மூலம் டெல்லி தேர்தல் களத்தில் மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ளது. இதில் இந்தியா கூட்டணியில் உள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிரதான எதிர்க்கட்சியான சமாஜ்வாதி கட்சி காங்கிரசுக்கு தனது ஆதரவை தராமல் ஆம் ஆத்மி கட்சிக்கு தனது ஆதரவை அளித்துள்ளது காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறலாம். ஏற்கனவே 70 தொகுதிகளிலும் தனது வேட்பாளர்களை அறிவித்துள்ளது ஆம் ஆத்மி கட்சி. அதே வேளையில் பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரசும் முழுமையான வேட்பாளர்களை அறிவிக்காத நிலையில் நாளை மறுநாள் வேட்புமனு தாக்கல் தொடங்க இருப்பதால் எஞ்சியிருக்கின்ற வேட்பாளர்களையும் அந்த கட்சிகள் விரைவில் அறிவிப்பதில் மும்முரம் காட்டி வருகின்றன. 10 ஆண்டுகளாக ஆட்சியில் உள்ள ஆம் ஆத்மிக்கா 15 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்து ஆம் ஆத்மி கட்சியிடம் ஆட்சியை பறிகொடுத்த காங்கிரஸ் கட்சிக்கா, அல்லது மத்தியில் தொடர்ந்து ஆட்சியை நடத்தி வந்தாலும் கடந்த 27 ஆண்டு காலமாக டெல்லியின் ஆட்சியை பிடிக்க முடியாமல் ஆட்சி பசியில் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கா? பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் ஸ்ரீனிவாசனுடன் டெல்லியிலிருந்து சன் செய்திகளுக்காக ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.